Hi friends, welcome to my channel Nityada Mom Vlogs. இன்னைக்கு நம்ம பேபிஸ்க்கு வீட்லயே ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு ரெகுலரா நம்ம சாப்பிட்ற ரைஸ் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இதுதான் எனக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். Five to 10 minutes இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல திக்கான கிளாத் ஒரு பிளேட்டில் விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம சன்ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மஸ்கிட்டோ நெட் இருக்கும். அதை இந்த மாதிரி பிளேட் மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சைடில் செக்யூர் பண்ணிட்டிங்கன்னா காக்காவும் எதுவும் பண்ண முடியாது. தூசி முடி எதுவுமே அதில் போய் விழுகாது, க்ளீனாக இருக்கும். நான் மார்னிங் ஒரு 10 o'clock வெயிலில் கொண்டு போய் வச்சேன். ஈவினிங் ஒரு 4:30 to 5 போய் எடுக்கும்போது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா நான் ஒரு 15 பாதாம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயோட ஹீட்லேயே அதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்ச நேரம் ஆறணும். நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஃபுல்லாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதை நல்லா சலிச்சிடலாம். ஏன்னா நல்லா வெறும் ரொம்ப ஃபைன் பவுடராக கிரைண்ட் ஆனது மட்டும்தான் நம்ம பேபிஸ்க்கு வேணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு எடுத்துக்கலாம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஹோம்மேட் செர்லாக் பவுடரில் நான் 2 டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது நல்லா அடியில் பர்ன் ஆகாத அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். திக்கானதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் கீ ஒரு ட்ராப் போட்டும் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணலாம், இல்லை ப்ளெயினாக கூட ஃபீட் பண்ணலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ், எல்லா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.